ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, ஆட்டுக்கறியை வச்சு மிளகு கறி எப்படி செய்கிறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். பார்த்துருவோமா? 3/4 கிலோ மட்டன் நான் வாங்கி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதுக்கு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை குக்கரில் மட்டனை ஃபுல்லாக நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சு போட்டுக்கோங்க. போட்டுட்டு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு அதில் ஒரு 1/2 டம்ளருக்கு போல் தண்ணி ஊற்றி அந்த மட்டனுக்கு தேவையான உப்பையும் போட்டு நல்லா கிளறிக்கோங்க. ஏன்னா உப்பு போட்டால் தான் மட்டனில் உப்பு பிடிக்கும். அதனால் உப்பு போட்டு கிளறி நம்ம அடுப்பில் வச்சுருவோம். லிட்டை க்ளோஸ் பண்ணி அடுப்பில் வச்சுருவோம். நான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நம்ம குக்கரை அடுப்பில் வச்சுருவோம். வச்சுட்டு அது 3 விசில் வர்ற அளவுக்கு வச்சுக்கோங்க. 3 விசில். எங்கள் வீட்டு சைடு வாங்குகிற ஆட்டுக்கறியை பொறுத்தவரை 3 விசில் வச்சாலே வெந்துடும். உங்கள் வீட்டு சைடு எப்படின்னு தெரில. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விசில் விட்டு வச்சுக்கோங்க. மிளகு கறியை பொறுத்தவரை வெங்காயம் ஜாஸ்தி போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் 3 பெரிய வெங்காயமாக எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். கட் பண்ணி வச்சுட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணி அடிகனமான பாத்திரத்தை வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். ஏன்னா ஏற்கனவே மட்டன் பொறுத்தவரை ஆயில் நிறையா விடும். அதனால் நம்ம கம்மியாகவே ஊற்றிக்கலாம்னு சொல்லிட்டு நான் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னா ஜாஸ்தி ஊற்றிக்கோங்க. நறுக்கி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகா ஒரு 4 காஞ்ச மிளகா பிச்சு பிச்சு சின்ன சின்னதாக பிச்சு போட்டிருக்கேன். அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்குற அளவுக்கு இருக்கணும். அப்படின்னா தான் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்தளவு டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு, ஏற்கனவே நம்ம கறியிலையும் உப்பு போட்டிருக்கோம். ஆனால் ஜாஸ்தி போட்டுறாதீங்க. வெங்காயத்துக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க, வதக்கிறதுக்கு மட்டும். அடுத்து குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தா அது தண்ணி இருக்கும். அந்த தண்ணி ஒரு சில பேருக்கு தண்ணி பிடிக்காது. அதனால் தண்ணி கீழே ஊற்றிடுவாங்க, இல்லைனா சூப்பாக குடிச்சிருவாங்க. மட்டன் ரோஸ்ட் பண்ணுறவங்க தண்ணி கீழே ஊற்றிட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. வெறும் மட்டன் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி தண்ணியோடு தான் சேர்த்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஏற்கனவே நம்ம அதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கோம் கறியில் வேறு. இதுலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போட்டுட்டு அந்த குக்கரில் உள்ள மட்டனையும் நம்ம இதோட மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் கொஞ்சோண்டு கறி மசாலா எங்கள் வீட்டில் நான் அரைச்சது இருக்குது, அது 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அது சேர்த்தா இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதனால் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எங்கள் வீட்டில் குட்டீஸ் ஒரு 3 பேர் இருக்காங்க. அதனால் நான் காரம் கம்மியாக தான் சேர்த்துப்பேன். உங்களுக்கு எவ்வளோ அளவு காரம் வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரணும். அந்த அளவுக்கு அந்த தண்ணி ஃபுல்லாக வற்றுற அளவுக்கு ட்ரை பண்ணிடுங்க. நல்லாயிருக்கும். நான் இதோடையே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததோடய நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஏன்னா என் வீட்டுக்காரவங்களுக்கு இந்த அளவுக்கு இருந்தால் தான் பிடிக்கும். உங்களுக்கு இதோடையும் நல்லா ட்ரையாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ண விட்டிங்கன்னா நல்லா சுக்கா மாதிரி ஆயிரும். நல்லாயிருக்கும். அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து என்ன வீடியோ போடுறதுங்கிறத நீங்கள் சொல்லுங்கள், செஞ்சு காமிச்சிடலாம் இன்ஷா அல்லாஹ். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.